வாழ்க்கையில சக்சஸ் பத்தி எல்லாரும் பேசுவாங்க. ஏன்னா இந்த உலகம் என்னைக்குமே ஜெயிச்சவனை மட்டும்தான் கொண்டாடி இருக்கு. ஆனா அந்த சக்சஸுக்காக அவன் எவ்வளவு ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்காங்கிறத பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரகிளை பத்தி பேசுவாங்க. ஏன்னா ஸ்ட்ரகிள்ல கிளாமர் இல்ல, கைத்தட்டல்கள் கிடையாது, விசில் அடிக்கிறது கிடையாது, முக்கியமா பேக்ரவுண்ட் மியூசிக் கிடையவே கிடையாது. நீங்க எவ்வளவுதான் ஜெயிச்சிருந்தாலும் அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா ஜெயிக்கிற எல்லாருக்கும் பின்னாடியும் பெருசோ சின்னதோ கண்டிப்பா ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில அந்த அளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிச்சு இன்னைக்கு இந்தியாவே தன்னுடைய பேரை சொல்ல வச்ச ஒருத்தரை பத்தி தான் நம்ம பேச போறோம். அக்யூப் நபி. நீங்க ஐசிசி டூர்னமெண்ட்ஸ், அதை தாண்டி இன்டர்நேஷனல் மேட்சஸ், ஐபிஎல் மட்டும் ஃபாலோ பண்ற ஒருத்தரா இருந்தா இவரை பத்தி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா அதே நேரத்துல நீங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்டையும் சேர்த்து ஃபாலோ பண்ற ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருந்தா, இல்ல பொதுமக்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இவரோட பேர் தெரிஞ்சிருக்கும். அக்யூப் நபி. அக்யூப் நபி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் பிறக்கிறாரு. ரொம்ப அழகான ஒரு ஊரு. சின்ன வயசுல அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஏன்னா நம்மள மாதிரி அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவருக்கு கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு, நம்ம நினைச்சா போய் விளையாடலாம். இல்ல பக்கத்துல ஒரு தோப்பு இருக்கும், அப்போ நினைச்சா போய் விளையாடலாம். ஆனா அக்யூப் நபிக்கு அவங்க ஊர்ல கிரவுண்ட் இருக்கும். ஸோ அங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்னால எப்பவுமே நினைக்கிற நேரத்துல எல்லாம் போய் விளையாட முடியாது. அதை தாண்டி முக்கியமா நம்ம ரீல்ஸ்ல எல்லாம் பாக்குற மாதிரி ரோட்ல எல்லாம் தான் விளையாடுவாரு. அதிகமா ரோட்ல விளையாடுவாரு. அதை தாண்டி சின்ன சின்ன ஸ்பேசஸ் இருக்குல்ல, அதிகமா ஹார்ட் ஹிட்டிங் எதுவுமே பண்ண முடியாது, சும்மா விளையாடலாம் டொக்கு வச்சு, அந்த மாதிரி இடங்கள்ல தான் அதிகமா விளையாடி இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாருன்னா, எனக்கு இந்த சேஃப்டி எதுவுமே கிடைக்கல, இருந்தாலும் எனக்கு விளையாடியே ஆகணும்னு வெளியே இறங்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய நிறைய ஏன்னா என்ன சொல்றது, ஒருத்தன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு புது புது இடமா கண்டுபிடிச்சு விளையாடணுங்கிறதுக்காக ஈடுபட்டுட்டே இருக்காரு. இப்ப நம்ம ஊர்ல எடுத்துக்கோங்களேன், பசங்க எந்த மாதிரி இருக்காங்கன்னா, மச்சான் இன்னைக்கு வெயில் அடிக்குதுரா, சோ இன்னைக்கு நான் இப்ப விளையாடினா சரியாகுது, நான் மத்தியானத்துக்கு மேல வர்றேன். ஏன் வெயிலால விளையாடாம இருக்கானுங்க. மச்சான் போன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, போன் பண்ணணும், போன் பேசணும், போன்ல கேம் விளையாடணும்னு சொல்லியே கொஞ்சம் விளையாடாம இருக்காங்க. ஆனா கொஞ்சம் பேர் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க ஏன் விளையாட வர மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது, ரீசனும் தெரியாது. நம்ம பிடிச்சி இழுத்து அவங்கள விளையாட கொண்டு போகணும். அந்த வரிசையில எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஒரு கிரவுண்டு கூட இல்லைனாலும் அவ்வளவு அந்த விளையாடணுங்கிற ஆர்வத்தில் நடக்கிற மனுஷன் தான் அக்யூப் நபி. அக்யூப் நபிக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. சின்ன வயசுல அவர் என்னன்னா, எனக்கு டாக்டர் ஆக வேண்டாம், போலீஸ் ஆக வேண்டாம், பைலட் ஆக வேண்டாம், எதுவுமே ஆக வேண்டாம், எனக்கு ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும், என்னோட ட்ரீம் அதுதான் சொன்னாரு. அவருடைய அப்பா என்ன சொன்னாருன்னா, அவங்க ஃபேமிலி இதுக்கு ரொம்ப இன்செக்யூரா இருந்தாங்க. இல்ல நீ கிரிக்கெட்டர் ஆக வேண்டாம், நீ ஒரு டாக்டர் ஆகு, அப்பதான் உனக்கு ஒரு சேஃபான ஃபேமிலி கிடைக்கும், உன்னோட லைஃப் நல்லா இருக்கும்னு சொன்னாரு. இல்லப்பா என்னால முடியாது, நான் கண்டிப்பா கிரிக்கெட்டர் தான் ஆவேன், என்னோட ட்ரீம் அதுதான்னு ஆணித்தரமா சொல்லிட்டாருன்னு சொல்லலாம். இப்போ ட்ரீம் யாருக்கு வேணா நினைக்கலாம், இப்போ கனவுகள் எல்லாருக்குமே இருக்கும். பட் அதை அடையிறதுக்கான கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லை. இப்ப நம்ம ஒரு படம் பாக்குறோம் மோட்டிவேஷனல், இப்போ நீங்க எக்ஸாம்பிள் தங்கல் எடுத்துக்கோங்க, எம்எஸ் தோனி த அன்டோல்டு ஸ்டோரி என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் மோட்டிவேஷனல் மூவி. லைஃப்ல நம்ம எந்த அளவுக்கு டவுனா இருந்தாலும் ஒரு வாட்டி நான் அந்த படத்தை பார்ப்பேன். ஏன்னா அந்த படம் எனக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும்னு சொல்லலாம். நம்ம ரொம்ப டவுனா இருந்தா நமக்கு ஒரு புஷ் கொடுக்கும். அதே மாதிரி ஜெர்சி, இந்த படத்துல படம் 2.5 மணி நேரம் இல்ல 3.5 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் தான் இருந்தாலும் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளாடி அந்த ஹீரோ நொந்து நூடுல்ஸ் ஆகி அடிபட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல ஜெயிக்கிறாங்கிறத காமிக்கிறாங்க. அப்போ ரியல் லைஃப்ல சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரிதாங்க அக்யூப் நபி நிறைய ட்ரையல்ஸுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி போறாரு, தோத்து வெளியே வராரு. செகண்ட் டைம் போறாரு, மறுபடியும் தோத்து வெளியே வர்றாரு. 3வது டைமும் செய்யும், வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்னு மாநாடு படத்துல சொல்ற மாதிரி போறான் தோக்குறான் வெளியே வரான், போறான் தோக்குறான் வெளியே வரான், போறான் தோக்குறான் வெளியே வரான். எல்லாருமே நம்மளோட லைஃப்ல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகிற நேரத்துல 1, 2, 3 ஆகும்போது இந்த ஃபேஸ்ல தான் எல்லாருமே கைவிடுவாங்க அவங்க ட்ரீம்ஸை. ஆனா அக்யூப் நபிக்கு உள்ளாடி எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த தீ ரொம்ப ஆணித்தரமா அதிவேகமா எரிய ஆரம்பிச்சுன்னு சொல்லணும். அவர் இன்னும் வேகமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சின்ன கிளப் டீம், ஒரு சின்ன லோக்கல் டீம்ல அவரால் சேர முடிஞ்சது. அதுக்கப்புறம் அண்டர்-19 செலக்ஷனுக்கு போறாரு, மறுபடியும் வெளியாக்கப்படுறாரு. அப்புறமா எப்படியோ தன்னுடைய ஒரு இடத்த, சின்ன இடத்த பிடிக்கிறாரு அண்டர்-19 டீம்ல. பஞ்சாப் கூட விளையாடும் போது 5 விக்கெட் எடுக்கிறாரு. அந்த சர்க்கியூட்ல இருக்கிற மக்களுக்கு ஓ இப்படி ஒரு பிளேயர் இருக்கான், இவன் நல்லா விளையாடுறானேன்னு தெரிய வருது. அக்யூப் நபிக்கு இன்னொரு பேர் என்னன்னா மிஸ்டர் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. ஏன்னா கன்சிஸ்டன்டான ஒரு பெர்ஃபார்மருங்க. இப்போ அக்யூப் நபியுடைய ட்ரீம் இயர்னு எப்போ சொல்லணும்னா 2025 to 26 தான். ஏன்னா பெரிய பெரிய தலைங்க எல்லாம் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரஞ்சி ட்ராஃபி விளையாடினாங்க. எக்ஸாம்பிள் இப்போ பெங்காலுக்கு முகமது ஷமி விளையாடினாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த வாட்டி கண்டிப்பா நான் பெங்கால ட்ராஃபி அடிக்க வைப்பேன். ஏன்னா அவ்வளவு ஸ்டெல்லரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த அதர் ஹேண்ட் நம்ம பார்த்தோம்னா கொல்கட்டா இல்ல கர்நாடகால மயங்க் அகர்வால், KL ராகுல், பிரசித் கிருஷ்ணா, இப்படி எக்கச்சக்கமான ஸ்டார்ஸ் விளையாடினாங்க, தேவதத் படிக்கல். இவங்க எல்லாரையுமே ஓரம் கட்டி அக்யூப் நபி 10 மேட்ச்ல 60 விக்கெட் எடுக்கிறாரு, மேன் ஆஃப் த டூர்னமெண்ட் ஆகுறாரு.
ஹிஸ்டரி கிரியேட் ஆகுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வரலாற்றுல முதலா ஒரு ப்ராப்பர் கிரவுண்டு கூட இல்லாத இடத்துல இருந்து வந்து ஒரு பையன் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ரஞ்சி ட்ராஃபி வாங்கி கொடுக்குறான். எவ்வளவு பெரிய நியூஸுங்க. இந்தியாவே அவரோட பேரை சொல்ல ஆரம்பிக்குது. என்னடா இது அக்யூப் நபி? டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்தா அக்யூப் நபி, ஹிந்துஸ்தான் எடுத்தா அக்யூப் நபி, ஹிந்துல அக்யூப் நபி, தினத்தந்தி, தினமலர், தினகரன் எல்லாத்துலயுமே அக்யூப் நபி. அக்யூப் நபியோட பேர் மிகப்பெரிய லெவல்ல பேசப்படுது. இந்த ரஞ்சி ட்ராஃபி சீசனுக்கு இடையில IPL ஏலம் நடக்குது. அஸ் யூஷுவல் இவரோட பேரும் அதுல வருது. ஏன்னா ரஞ்சி ட்ராஃபில பெர்ஃபார்ம் பண்ணா பேர் வருது. 30 லட்சம் பேஸ் பிரைஸுக்கு இவர் ஏலத்துல வரப்படுறாரு. ஏலம் ஆரம்பிக்குது. பிட்டிங் ரொம்ப கடுமையா நடக்குது இவருக்கு. போய் டெல்லி கேபிட்டல்ஸ் கடைசியில் இவரை எந்த அளவுக்கு லாக் பண்றாங்கன்னா 8,40,00,000, 8 crore 40 lakh. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த மொமெண்ட்ல அந்த ஏலம் பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், மச்சா யாரா இது இவ்வளவு காசு கொடுத்து எடுத்துறாங்களே? அவன் சொன்னா, டேய் உனக்கு தெரியாதா, அக்யூப் நபிடா, டொமஸ்டிக்ல எல்லாம் பாரு என்னமா பெர்ஃபார்மன்ஸ். என் ஃப்ரெண்டு அவனோட வாக்கு கேட்டுதான் நான் இவரை பத்தி பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் டொமஸ்டிக் சீசன் கண்டினியூஸா ஃபாலோ பண்ண ரஞ்சி ட்ராஃபி ஃபைனல் வரைக்கும் பார்த்தேன். ஸ்டெல்லர் பர்ஃபார்மருங்க. 8,40,00,000 இவரை மத்த டீம் எடுத்தா நான் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பேன்னு தெரியாது. டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்ததால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த பிரான்ச்சைசி எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ ஒரு விதை போட்டிருக்காங்கன்னு சொல்லணும். எக்ஸாம்பிள் இப்ப எடுத்து சொல்லணும்னா பிருத்வி ஷா, ரிஷப் பந்த், ஸ்ரேயாஸ் ஐயர். இன்னைக்கு இந்த உலகமே ஸ்ரேயாஸ் ஐயரை பத்தி அவ்வளவு ஹையா ரைட் பண்றாரு, மிகச்சிறந்த கேப்டன் அப்படி. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸோடைய அவ்வளவு பெரிய டவுன்ஃபால்ல ஸ்ரேயாஸ் ஐயர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிளே ஆஃப் கூட்டிட்டு போனாரு. அதுக்கு அடுத்து ஃபைனல் கூட்டிட்டு போனாரு. அப்புறம் ஒரு சில காரணங்களால பிரான்ச்சைசி விட்டு வெளியே போயிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரான்ச்சைசி எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸுக்கு விதை போட்டிருக்காங்க. அந்த வகையில இப்போ அக்யூப் நபி கண்டிப்பா இந்த டீமுக்காக நல்லா விளையாடுவாரு. கூடிய சீக்கிரமே டெஸ்ட் கேப் வாங்குவாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இந்த T20, T10 மேட்சஸ் எல்லாம் பார்த்து கிரிக்கெட்னா இதான் நினைக்கிறாங்க. பட் கிரிக்கெட்னா டெஸ்ட் கிரிக்கெட் தான். ஒரு கிரிக்கெட்டோடைய மிகப்பெரிய ஆசை என்னன்னா, ஒரு வாட்டியாச்சும் லைஃப்ல இந்தியாவுடைய டெஸ்ட் கேப் அணியணுங்கிறது தான். ஏன்னா டெஸ்ட் விளையாடும்போது கிடைக்கிற சந்தோஷம், ஒரு டெஸ்ட்ல ஒரு பிளேயர் 100 அடிச்சான்னா அவனுக்கு கிடைக்கிற மதிப்பு அவன் 10 இன்டர்நேஷனல் நார்மல் ODI T20ல 100 அடிச்சாலும் கிடைக்காது. அந்த அளவுக்கு கிரிக்கெட்டுடைய மோஸ்ட் பியூரஸ்ட் ஃபார்ம்னா அது டெஸ்ட் கிரிக்கெட் தான். இப்போ சஞ்சு சாம்சனுடைய அப்பா சொன்னாரு, எனக்கும் என் பையன் 3 ஃபார்மேட்ல விளையாடணும்னு ஆசை. அதுலயும் குறிப்பிட்டு சொன்னாரு, மெயினா டெஸ்ட் கேப் அவன் அணியணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. ஸோ எக்ஸாம்பிள் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு, மக்கள் எந்த மாதிரி ரேட் பண்றாங்கன்னு நினைச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அடுத்த சீரீஸ்ல அக்யூப் நபி டெஸ்ட் கேப் கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும். நான் இதை ஏன் சொல்றேன்னா, இப்போ நமக்கு வந்து நம்ம ஊர்ல நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப நம்மளால எனக்கு இப்போ ஒரு விஷயம் ஆகணும்னா வெளியே சொல்றதுக்கு தயக்கமா இருக்கும். டே நீ என்னடா ஆக போற? ஆனா நான் இப்படி எக்ஸாம்பிள் நான் இப்போ சினிமால ட்ரை பண்றேன்னா எப்படி சொல்ல முடியும்? ஏய் சரி நீ அதுக்கு என்ன பண்ண போற, எப்படி பண்ண போற, உனக்கு என்ன பண்ண அங்க போக முடியும், அதை பத்தி யாரும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன்னா டிமோட்டிவேஷன் மட்டும்தான். இப்போ ஒரு சிலர் கேரளா பேசுவாங்க. கேரளா பேசினாலும் எடுத்த வாயோட நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிடுவாங்கிறதால நம்மளால நம்மளுடைய பேஷனை எடுத்து அவங்க முன்னாடி வைக்க முடியாது. ஸோ அதுல எல்லாம் நீங்க தளர்ந்து போகக்கூடாது. இந்த அக்யூப் நபியோட ஸ்டோரி தான் பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள். அவரோட லைஃப்ல எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க. இங்க இவ்வளவு இருந்துமே உங்களை இந்த அளவு தளர்த்துறாங்கன்னா எதுவுமே கிடையாது. ஒரு கிரவுண்டு கூட இல்லாத இடத்துல இருந்து ஒரு பையன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டீமை ஹிஸ்டரி கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ரஞ்சி ட்ராஃபி அடிக்க வச்சிருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். ஸோ மென்டல் ஸ்ட்ரென்த் தான் எல்லாத்துக்குமே மெயின். உங்களுக்கு ஒரு விஷயம் ஆகணும்னா 100% அதுக்காக ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளைக்கு. ஏன்னா நான் ஃபாலோ பண்ற ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்னன்னா, இப்போ ஒருத்தரால 100 கிலோமீட்டர் ஓட முடியும்னு வச்சுக்கோங்க. ஏன் அவர் ஓடுறாரு? அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றதாலதான் ஓடுறாரு. நீ நினைப்ப என்னால ஒரு 1 கிலோமீட்டர் கூட ஓட முடியலையே. ஏன் 1 கிலோமீட்டர் கூட உன்னால ஓட முடியலன்னா, நீ சும்மா ஒரு இடத்துல உட்காந்து இந்த மாதிரி ரீல்ஸும் பார்த்து இருந்தா உன்னால ஓட முடியாது. நம்ம ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணோம். ஏன்னா அவனால முடியுதுன்னா என்னாலையும் முடியும். அந்த ஒரு லயன் மென்டாலிட்டி இருந்தா மட்டும்தான் நம்மளால எதுவுமே சாதிக்க முடியும். ஏன்னா இங்க இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, லட்சக்கணக்குக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, லட்சக்கணக்குக்கு விண்ணப்பிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ 10 ஸ்லாட் இருந்தா 100 பேர் இருக்கிற கணக்கு கிடையாது. 1000 ஸ்லாட்டுக்கு 10,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கான இடம் அங்க இருக்கதான் செய்யும். ஸோ தயவு செஞ்சு யாருமே தளர்ந்து போகாதீங்க. உங்களோட ட்ரீமை உறக்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது கண்டிப்பா வாழ்க்கையில் அடைய முடியும். இந்த அக்யூப் நபியோட ஸ்டோரி என்ன ரொம்ப ரியலி இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னு சொல்லணும். ஏன்னா எனக்கு என்ன சுத்தி இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இங்க இருந்தும் நான் நினைச்ச விஷயத்த பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அக்யூப் நபி எதுவுமே இல்லை ஒரு இடத்துல இருந்து வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு மாறி இருக்காரு. ஐ சல்யூட் த சாம்பியன் அப்படிதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் உங்க கூட டெய்லி பேசணும்னு ஆசைப்படுறேன். அன்டில் தென், விஷ்ணு வெயின் சைனிங் ஆஃப்.